ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உப்மா ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உப்மாவே பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்கிற டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவா பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவையை இந்த நெய்யில் நல்லா வறுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரவையை நல்லா கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்ததாக ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே சுடுற எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா எல்லாத்தையும் தாளிச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்ல கொதி வந்துருச்சு. இதில் நம்ம எப்பயும் உப்புமா கிளற மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிளறிடணும். கடைசியாக நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்து நல்லா கிளறி கொடுக்க வேண்டியது தான். நம்ம பாசிப்பருப்புலாம் நல்ல ரவையோடு கலந்து இதாகிடுச்சு. சூப்பராக நம்மளோட ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.